டைரக்டர் ஆர் மித்ரன் ஜவஹர் டைரக்ட் பண்ண திரைப்படங்களாக என்னென்ன, அந்த படங்களோட ஹிட் ஆர் ஃப்ளாப், அதோட ரொம்பவே முக்கியமாக அந்த படங்கள் இந்த வீடியோவில் கவுண்டர் பேசியில் பார்க்க போகிறோம். நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் அரியவன். இந்த அரியவன்றது தனுஷ் கூட வெற்றி கொடுத்த அடுத்த வருஷமே இந்த படத்தை வந்து ஒரு புதுமுகத்தை வச்சு டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படம் 2023 இப்போ லேட்டஸ்ட்டாக தான் தியேட்டரில் வந்தது. நம்ம கூட வீக்லி டாப் 10ல் வந்து இந்த மித்ரன் ஜவஹர்ன்ட்டு பெரிய டேரக்டர் அவர் படம் பண்ணியிருக்காருன்னு வரலாம் பேசணும். ஆக்சுவலி படம்ன்றதும் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்குலாம் ஓரளவுக்கு பிடிச்சது. வழக்கமான இந்த ஒரு பெண்கள் விஷயமான விஷயம் தான். நம்ம டேனியல் பாலாஜி வச்சு கடைசியாக அந்த ஒரு அன்டெரஸில் ஒரு இடம் மாதிரி இருக்கும், அங்கே வச்சு நிறைய பொண்ணுங்களாம் சேர்ந்த ஒரு பாட்டெலாம் வந்து சமம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வரும். ஆக்சுவலி அந்த படம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அரியவன் வரும்போது நான் பார்த்தேன், வீக்லி டாப் 10 பண்ணல, ஸோ அதனால் பார்த்தேன். ஆனால் படம் எனக்கு பெருசாக நாகுமே இல்லை. ஆனால் ரிவ்யூன்றது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிக்ஸ்டான்றது சில இடங்களில் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக கிடைச்சிது, நெகட்டிவாகவும் கிடைக்கும். ஆனால் தியேட்டரிகல்ன்றது இந்த டைம்லலாம் ஜவஹர் மித்ரனில் அவருக்கு அப்பா தாத்தாவே வந்து படம் எடுத்தாலும் ஓடாதுன்ற அளவுக்கு நம்ம தியேட்டர் ஆடியன்ஸ்லாம் வேற லெவலில் டாப் ஹீரோ நடிச்சாதாங்க படம் வரும்ன்ற அளவுக்கு வந்து இப்போ ரீரிலீஸ் படமாக குவிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் பிரபலமான ஹீரோ இல்லாமல் புதுமுகமாக அறிமுகப்படுத்தி கதையும் வந்து வழக்கமாக தமிழ் சினிமாவில் இருக்க கதை தான். ஸோ அதில் ஸ்க்ரீன் பிளேவும் பெருசாக பெட்டர் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து படம் தியேட்டரிகளில் ஆவரேஜ் ஃப்ளாப்னு வேணால் சொல்லலாம். அது கீழே ரொம்ப போத்தாவலங்க. நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் மீண்டும் ஒரு காதல் கதை. இந்த படம் அவர் தமிழ் சினிமாவில் எடுக்கும்போது கிட்டத்தட்ட அவரோட முந்தைய படத்துக்கு 6 வருஷம் கேப் இருந்தது. ஆக்சுவலி தனுஷை வச்சே நிறைய படங்கள் பண்ணவர். ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளேயே 3 படம் பண்ணவர். அதுக்கப்புறம் 6 வருஷம் படம் இல்லாமல் இந்த படம் பண்ணுறாரு. ஆக்சுவலி அவரு கூட ஒரு ஸ்டைல் ரீமேக் படங்களையே டைரக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி இந்த மித்ரன் ஜவஹர் வந்து இந்த படத்தை மலையாளத்தில் ஹிட் அடிச்ச ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த மீண்டும் ஒரு காதல் கதை அப்படின்ற டைட்டிலே நம்ம தமிழ் சினிமாவில் 80ஸ்லேருந்தே ஒரு 2-3 படம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் 2016 வரும்போது அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிக்கப்லாம் கிடையாது. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுங்கிறது நீங்கள் நல்ல ஒரு வியூஸில் பார்க்க முடியும். இந்த படத்தோட பாட்டுங்கிறது ஒரு சில ஹிட் அடிச்சிருக்கு. அதை தாண்டி இந்த கதைக்களமாகவும் இந்த படம் பார்த்த சிலருக்கு கண்டிப்பாக இந்த கதைக்களம்ன்றது ஒரு இந்து முஸ்லீம் கதையாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இல்லை புதுமுகங்களாக வச்சு ட்ரை பண்ணியிருப்பாரு. வழக்கமாக நம்ம தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான புதுமுகங்கள் வராங்க போகிறாங்க, அந்த அளவு தான் இந்த படத்தோட வர்த்து இருந்தது. யாராச்சும் லவர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு ஒன் ஆஃப் த டைம் பாஸ் லவ் மூவியாக இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம போட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 50 நாள் போஸ்டர்லாம் கிடைக்குது. 50 நாள்லாம் இந்த படம் எங்கே வச்சு ஓட்டாங்கிறது எனக்கு பெருசாக தெரியவே இல்லை. ஆக்சுவலி இந்த படத்துக்குலாம் 50 நாள் போஸ்டர் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரபலமாக ஓடின ஒரு படமாக இந்த மீண்டும் ஒரு காதல் தெரியாது. ஆனால் ஆடியன்ஸ் சில பேருக்கு இந்த படம் வந்து இந்த பாட்டுலாம் பிடிக்கிற மாதிரி இருக்கிறனால நம்ம இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணியிருக்கோம். இந்த படத்தோட ஹிட் ரேட்டிங்காக எனக்கு தெரிஞ்சு நான் ஆவரேஜ்ன்றது ஒரு ஆவரேஜ் ஹிட் சொல்லுவேன், அதுக்கு மேலே போக மாட்டேன். நம்ம கூட 5வது இடத்துல பார்க்க போகிற படம் மதில். இந்த மதில்ன்றது G5 OTTயில் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு OTTயில் இந்த படம் பண்ணுறாரு. இது கதை அவர் கிடையாது. ஆக்சுவலி இந்த டைம் தான் அவர் கதை பண்ணுற ஐடியாவே கிடையாதுல்ல. வேற ஒருத்தர் கதையில் இந்த மதில் படத்தை வந்து அவர் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இது வந்து KS ரவி மாதிரி ஹீரோ மாதிரி பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி கதை நாயகன் OTT சீரிஸ் தான். பார்க்க போனால் இது ஒரு மினி மெட்ராஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுகத்தை வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணியிருப்பாரு. இதுவும் வந்து ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் சொன்ன அரியனை விட இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் வந்து ஃபேமஸாக பார்க்கப்படுது. ஏன்னா நிறைய சமுதாயத்தில் சந்திக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இது. இல்லை ஒரு நல்ல அட்டம்ப்டாக படத்தோட கதையெல்லாம் முடிஞ்சிருந்தாலும் ஆக்சுவலி இந்த படத்தையும் நான் பார்த்துருந்தேன் படம் வரும்பொழுது டாப் 10 ரிவ்யூ தரணுன்ட்டு. ஆனால் இல்லை ஃபியூச்சரில் மைண்டில் இல்லாத மாதிரியான படங்களாகவே எனக்கு இருக்குது. இப்போ மதில் கேட்டிங்கன்னா என்னால் வந்து சீன் பை சீனாக சொல்கிறது தாண்டி இந்த படத்தோட கதை இதெல்லாம் தானப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு இந்த படம்லாம் மைண்டில் பதியவே இல்லை. ஒரு வயசாச்சுன்னு பதியலையா இல்லை வந்து படங்கள் அந்த அளவுக்கு இவங்களாம் எடுக்கிறாங்களான்ட்டு எனக்கு புரியல. இல்லை நம்ம இப்போ ஃபஸ்ட் அளவுக்குலாம் இல்லாமல் ஓவராக வந்து நிறைய சினிமா யூடியூப் சீரியல் இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக வரனால அதிலலாம் மூளை கன்ஃபியூஸ் ஆகிட்டு வந்து எது என்னன்னு சொல்லி கரெக்டாக சொல்லிட்டு அப்படிங்கிற அளவுக்கு அது ஞாபகம் இல்லாமல் இருக்கான்னு தெரியல. இனிமேல் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன 2 படங்களை தாண்டி இந்த மதில்ன்றது ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். அதை தாண்டி தியேட்டரிகள் இல்லாமல் OTTயில் வந்ததுனால ஃபினான்ஷியலாகவும் இந்த படம் ஹிட்டுன்ற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இந்த படம் வந்து நம்ம இந்த அளவுக்கு கவுண்டர் மட்டும். நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் உத்தமபுத்திரன். குட்டி 2010 வருஷம் பொங்கலுக்கு வந்துருச்சு. இந்த படம் அதே 2010 வருஷம் தீபாவளி வருது. இந்த வாட்டி கொஞ்சம் 2 பேருமே தைரியமாக இருந்திருப்பாங்க. என்னதான் போன படம் வந்து நம்ம லைட்டாக கோட்டை விட்டாலும் இந்த படத்தில் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்கேயும் ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் தான். அதை தாண்டி இந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய படமும் வரல. உத்தமபுத்திரன் தான் ஒரு பெரிய படமாக வருது அந்த ஒரு தீபாவளிக்கு. அதை தாண்டி ஒரு குடும்ப கதையை யாரடி நீ மோனி மாதிரி இங்கே எடுத்துருக்கும். ஸோ இந்த படம் பெருசாக ஹிட் ஆகிடுன்ற மாதிரி நம்பியிருந்தாங்க. ஆனால் கொடுமையை அந்த தீபாவளிக்கு மைனா வேற லெவலில் தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த உத்தமபுத்திரன்றது பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு போகணும்னு முடிவு பண்ணுவோம். அத்தனை பேரும் நான் மைனாக்கு தான் போகிறன்ற மாதிரி ஏதோ ஓப்பனிங்கில் ஒரு சில நாட்கள் மட்டும் உத்தமபுத்திரன் சின்ன ரெஸ்பான்ஸ் எடுத்திருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த படம் அப்படியே வந்து தேட்டரில் இருந்து தூக்கப்பட்டது. ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கமான ஒரு சுமாரான படம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துக்கு வந்தது. ஆனால் இந்த படமும் டிவியில் போட்டாக்கா நல்ல டிஆர்பி வருது. அப்புறம் காமெடி இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்குற மாதிரிலாம் பார்த்தாலும் தியேட்டரிக்கெல்லாம் உத்தமபுத்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். மேக்ஸிமம் ஆவரேஜ் இட்டு சொல்லலாம். ஹிட்லாம் சான்ஸே இல்லை. அதே மாதிரி ஃப்ளாப்னு போத்தாவில் ஏன்னா ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். அது கூட அந்த தீபாவளி வர எந்த படங்களும் வெயிட்டாக வரலன்றனால தான் சொல்ல முடியும் போல இருக்கு. வெயிட்டாக ஏதாச்சும் ஒரு 2 படம் வந்துருது இல்லை இன்னொரு படம் கூட வந்துருந்தா கூட மைனா கூடவே சேர்த்து இந்த உத்தமபுத்திரனை ஊற்றி மூடிட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஒரு டாப் ஸ்டாரை வச்சு 2 ஃபெஸ்டிவலுக்கு பொங்கல் தீபாவளின்னு சொல்லிட்டு 2 படம் கொடுத்து ரொம்ப சுமாராக 2 படங்களும்
போனதுனால தான் இவர் ஃபியூச்சரில் வந்து படங்களே பண்ணாமல் போயிட்டாரு. ஆக்சுவலி இன்னொரு விஷயமா நம்ம கவுடவுன் வழக்கமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், தனுஷ் வந்து ஒரு டேரக்டரோட படம் பண்ணார்னா கண்டினியூ அவங்க கூட படம் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருவான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம செந்தில்குமாரை பார்த்தோம், இங்கே நம்ம மித்ரன் ஜவஹரையும் பார்க்குறோம். இல்லை வெற்றிமாறன் மட்டும் தான் தப்பிஸ்டாருன்னு சொல்லணும். நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் குட்டி. குட்டி வந்து நம்ம தனுஷ்க்கு ஒரு வெற்றி கொடுத்ததுக்கப்புறம் 2010 வருஷம் பொங்கலுக்கு 1001 கூட இந்த படம் வந்து ஒரு காம்படிஷன்லேயே வருது. ஆக்சுவலி ஒரு நல்ல காம்படிஷன், தனுஷ்க்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ மார்க்கெட், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடியே இந்த டேரக்டரோட சேர்ந்து ஒரு பெரிய வெற்றி கொடுத்துரு, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பார்த்துருந்தாலும் இந்த படத்துக்கு ஓப்பனிங் தரன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக 1001 கம்மியாக தான் கிடச்சிது. அங்கே அண்ணன் டேரக்ஷன், இங்கே தம்பி நடிப்புன்ற மாதிரி. இன்னொன்று வந்து இந்த படம் வந்து தெலுங்குல வந்து 2004 வருஷம் அல்லு அர்ஜுன் நடிச்சு ஹிட்டான படம் நினைக்கிறேன். இது கொஞ்சம் லேட் ரீமேக்காக இருந்தாலும் நம்ம ஜவஹர் மித்ரனுக்கு ரீமேக் நல்லா ஒர்க் அவுட். அதாவது தெலுங்கு ரீமேக்கில் வந்து 2 பேரும் செமையாக ஹிட் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி தனுஷ், ஸ்ரேயா, ஜவஹர் மித்ரன் சொல்லிட்டு ஒரு கூட்டணியோட வந்தாங்க படத்துக்கு. இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஒரு சில ஆடியன்ஸுக்கு இந்த படம் நல்லாவே பிடிச்சுன்னு சொல்லலாம். அதே சமயம் டிவியில் போட்டால் நிறைய ஆடியன்ஸ் வந்து டிஆர்பிலாம் கொடுத்து பார்க்குற அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு தேட்டரிக்கில் வரும்பொழுது தனுஷோட ஒரு சில படங்கள் அப்போ சரியாக செல்ஃப் எடுக்காமல் இருந்து அப்போ என்ன தனுஷ் கெட்ட நேரம் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரியான லிஸ்ட்டில் இந்த படம் தேட்டரிக்கில் 50 நாளைக்கிட்டே நீங்கள் போஸ்ட் பார்த்துக்கலாம். ஆக்சுவலி அதிகபட்சமே அவ்வளோதான் ஓடிச்சு. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ்ன்றது ஆவரேஜ் ஹிட்னு சொல்லுவேன். அதுக்கு மேலே சான்ஸே இல்லை, ஹிட்லாம் போகவே மாட்டேன். அதே சமயம் ஃப்ளாப்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஓரளவுக்கு சின்ன பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஆக்சுவலி 1001 ஒரு ஃப்ளாப் படம் சொல்லுவீங்க, ஆனால் அது அந்த டைமில் ஓரளவுக்கு தேட்டரிக்கல் பிக்கப் எடுத்தது. பெரிய ஃபினான்ஷியல்ன்றதுனால அந்த படம் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ 2 படம் ஒன்றா ஓடும்போது உங்களுக்கு குட்டியை விட 1001 தேட்டர் பிக்கப் இருந்ததுன்னு சொல்லலாம். குட்டிக்கெல்லாம் டிவி ரிலீஸுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ஒரு ஸ்டேபிள் பேரே கிடைச்சதுன்னு சொல்லணும். நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் மதிலுக்கு அப்புறம் நம்ம தனுஷ் கூடவே காம்போஸ் வந்தது. ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாகவே கதை எழுதியிருக்காரு மித்ரன் ஜவஹர். இது சொந்த கதைன்னு சொன்னாலும் இது ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் நிறைய நம்ம பார்த்து அந்த மாதிரியான சில கதைகள்னாலும் இனிமே அந்த ஸ்க்ரீன் பிளேன்றது ரொம்ப முக்கியம். அதை தாண்டி இந்த படத்தை சன் பிக்சருக்கு புக் பண்ணாங்க. படமும் லோ பட்ஜெட். ஸோ மித்ரன் ஜவஹர் தனுஷ் கூட்டணியில் வந்து ஒரு ஓன் ஸ்டோரி, இவங்க முதல் படத்தில் எப்படி வந்து ஒரு ரீமேக் மூலமாக வந்து ஹிட் அடிச்சாலும் அந்த மாதிரி இங்கே முதல்ல வந்த ஒரு ஓன் ஸ்டோரியிலும் செம ஹிட் அடிச்சாங்க தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலத்தில் 100 கோடி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றதுலாம் ஒரு பெரிய விஷயம். அதுவும் இந்த திருச்சிற்றம்பலத்துக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. ஏன்னா மித்ரன் ஜவஹர் தனுஷ் ஒரு வெற்றி கூட்டணி அப்படிலாம் பார்த்தாலும் தனுஷுக்கும் இப்போ ஒரு சின்ன கேப் இருக்குன்னு சொல்லலாம் வெற்றியில். இந்த படத்து மேலே பெரிய கியூரியாசிட்டி எதுவுமே யாருக்குமே ஏற்படலாம்னு சொல்லலாம். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலி அப்படியே லைட்டாக பிக்கப் ஆகிட்டு, அதுவும் அந்த கோம்பரா வந்து இந்த படத்தோட ஸ்கிப் ஆனதில் இந்த படம் செமையாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சுன்னா சொல்லணும் தேட்டரிக்கல்ல. அதோட ஒரு காரணமாக இந்த படம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் தான் அந்த அரியவன் படத்துக்கு வந்து அப்படியே திருச்சிற்றம்பலம் டேரக்டர் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஃபேமஸாக ஓட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனால் அந்த படம் அப்படியே ஓடி போச்சு. ஆக்சுவலி என்னதான் இருந்தாலும் தனுஷ் செம மனுஷன் தான் சொல்லணும். ஏன்னா கடைசியாக ஒரு 2 படம் ஃப்ளாப்லாம் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல வெற்றியை கொடுத்துருக்காங்க. இன்னமும் நம்ம மித்ரன் ஜவஹருக்கு வந்து ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷம் கழிச்சு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. கூடிய சீட்லேயே கொடுத்தீங்கன்னா அப்புறம் உதமுத்திரன் குட்டி மாரி ஏதாச்சும் பண்ணி விட்ற போறாரு. ஆக்சுவலி ஏன்னா ஒரு டாப் ஹீரோட கால் ஷீட் வந்து கண்டினியூஷனாக கிடைக்குதுன்னு போது டேரக்டர் வந்து பெருசாக ஒர்க் பண்ணலையான்னு தெரியல. கிட்டத்தட்ட இந்த திருச்சிற்றம்பலத்துக்கு வந்து அவர் ரொம்பவே படங்கள் பண்ணி சரியாக போகாமல் தனுஷ் மாதிரி ஒரு டாப் ஹீரோ கிடைக்கிறாருன்னு போது ஏதோ ஒன்று எஃபெக்டபுளாக பண்ணணுன்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிச்சு அதுதான் வெற்றி கொடுத்துன்ற மாதிரி ஃபீல் பண்ணி இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் சொன்னேன். நம்ம கவுண்டில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் யாரடி நீ மோகினி. யாரடி நீ மோகினி தான் நம்ம ஜவஹர் மித்ரனுக்கு முதல் படம். ஆக்சுவலி ஒரு செல்வராகவன் கிட்ட டேரக்டராக இருந்திருப்பார் போல இருக்கு. இந்த படம் வந்து ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக். இந்த தெலுங்கு படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம செல்வராகவன் தான். தெலுங்குல போயிட்டு வெங்கடேஷ் திரேசா வச்சு பண்ணியிருப்பாரு. இங்கே தனுஷ் நயன்தாரா வச்சு பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த யாரடி நீ மோகினின்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் 225 நாளைக்கு மேலே, ஆக்சுவலி லாஸ்ட்டாக வந்து 200 நாளைக்கு மேலே 225 நாளைக்கு மேலே தேட்டரில் ஓடின படம் சொல்லிட்டு நான் சொல்லும் பொழுது இல்லை, இந்த படத்துக்கு அப்புறம் கபாலிலாம் ஓடி இருக்கு 1 இயர் மேலன்றீங்க. ஆக்சுவலி கபாலில விடுங்க, லத்திகா கூட தான் ஓடி இருக்கு. இன்னும் கூட ஏதாச்சும் ஒரு சில படங்களை சொல்லலாம், சும்மா பேருக்குனா வச்சு ஓடிருப்பாங்க. ஆனால் ரியலாகவே ஆடியன்ஸ் மூலமாக ஹிட் அடிச்சு ஓடின ஒரு படம் சொல்லிட்டு யாரடி நீ மோகினி தான் நான் சொல்லுவேன். அந்த ஒரு 220 டே ரன் அப்படின்றது. ஆக்சுவலி இந்த படம் இன்றைக்கும் டிவியில் போட்டாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம திருச்சிற்றம்பலம் ஒரு 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ், அது ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் தான். அந்த படமும் முதல் இடத்து வைக்கிறது ஒரு தகுதி இருந்தாலும் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்து ரொம்ப ஒரு பெரிய காம்படிஷன்ட்டே சொல்லலாம் அந்த 2 படத்தில் யாரடி நீ மோகினி முதல்ல வரதுக்கு. ஏன்னா அன்னைக்கு ரன்னிங் டேவா இது பெரிய விஷயம்னாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் அவ்வளோ பெருசு கிடையாது. பட் இன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் பெரிய விஷயம், அதனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ணும்போது திருச்சிற்றம்பலம் பெஸ்ட்டு தாலும் யாரடி நீ மோகினி தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு தோணுதோ. அதனால தான் நம்ம இந்த படத்தை டாப் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த படம் தனுஷுக்கு பொல்லாத 2007 தீபாவளிக்கு வந்ததுக்கப்புறம் வந்துருக்கும். அது அந்த டைமில் அவருக்கு தனுஷ்க்கு வந்து ஒரு வெற்றியின் முகம் அப்படின்ற மாதிரி கண்டினியூஷனாக ஹிட் அடிச்சுது. அதுலேயும் இந்த யாரடி நீ மோகினி நயன்தாரா தனுஷ், இல்லை நயன்தாரா வந்து சிம்பு ஆளாக இருந்தாங்க, அப்போ தனுஷ் வந்துட்டாரு. இந்த மாதிரியான சில ரூமர்ஸ்லாம் சேர்ந்து அப்போ ஒரு பெரிய வைபாக்கி இதெல்லாம் தேட்டரில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹிட் அடிக்கிறதுக்கு இந்த படத்துக்கு யூஸ் ஆச்சு. அதை தாண்டி இந்த படம் ஒரு ஃபேமிலி ஓரியன்டாகவே இருக்கும்னு சொல்லலாம். அப்புறம் இதை பற்றிலாம் பேசும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக வேறு கார்த்திக் குமார், நம்ம தனுஷ், சுஜி இதெல்லாம் வேறு ஞாபகம் வருதியா. எனிவே ஏதோ தனுஷ், ஜவஹர் மித்ரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு வெற்றியை கொடுக்க ஆரம்பித்து அப்புறம் தோல்வியெல்லாம் கொடுத்தாலும்
படங்களும் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வெற்றியோடு நிற்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம துரை செந்தில்குமார் பேசியிருப்போம். கருடன் கூட நல்லா இருக்குன்னு வந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் நம்ம செந்தில்குமார் மேலே போகும்போது ஒரு நல்ல கதையோட தனுஷை வச்சு திருப்பியும் வெற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க காம்போல இது வரைக்கும் ஒரு நல்ல வெற்றிங்கிறதே எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளாக் பஸ்டர்ன்றதே வந்தது கிடையாது. ஆனால் துரை செந்தில்குமாரும் செம்ம டேரக்டர், நம்ம தனுஷ் கேட்கவே தேவையில்ல, எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வெற்றி தட்டும். ஏன்னா இந்த திருச்சிற்றம்பலம் மூலமாக எனக்கு சொல்ல தோணுச்சு. சரி, இதோட இந்த கவுண்டர் முடிஞ்சிட்டாலும் இன்னொரு படமா அதிர்ஷ்டசாலின்னு ஒரு படம் விக்கிபீடியாவில் போட்டுருக்கு. நான் தேடி பார்த்த வரைக்கும் மாதவன் ஹீரோ போல இருக்கு. வேற எந்த ஒரு டீட்டெயிலும் எனக்கு பெருசாக தெரிய மாட்டேங்குது. எனவே மித்ரன் ஜவஹர் அப்படின்ற டேரக்டர் மேலே நம்ம ஆடியன்ஸுக்குலாம் ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கு. இது அறிவின் வரும்போது தான் பார்த்துருக்கேன். இப்போ கூட நிறைய டேரக்டர் போடும்போது அவரை பற்றி கவுண்டர் போடுங்க கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கைன்றது வந்து நம்ம ஆடியன்ஸ் மித்ரன் ஜவஹர் மேலே வச்சிருக்காங்க. அதுக்கான ஒர்க் அவர் பண்ணி ஆடியன்ஸோட நம்பிக்கையை காப்பாற்றுறாரா இல்லையான்னு பார்ப்போம்.